ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் மார்க்கெட் விசஸ் இம்பேலன்ஸ் மார்க்கெட். ஸோ பேலன்ஸ் மார்க்கெட்டுக்கும் இம்பேலன்ஸ்க்கான மார்க்கெட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள்னால ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ அப்போ இது எஃப்இஜிஸும் உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு எஃப்இஜிஸும் கவர் ஆகும். ஸோ எஃப்இஜினா ஃபேர் வேல்யூ கேப்ஸ், அதை பற்றி தான் நான் கொஞ்சம் டெப்த்தாக பேசுகிறேன். ஸோ பேலன்ஸ் மார்க்கெட்னா என்ன, இம்பேலன்ஸ் மார்க்கெட்னா என்னங்கிறது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மார்க்கெட் விசஸ் இம்பேலன்ஸ்டு மார்க்கெட். அப்புறம் எது இதில் பேலன்ஸ்டு மார்க்கெட்னா இது எல்லாமே பேலன்ஸ்டு மார்க்கெட். ஸோ அப்போ இது என்னென்னா தட் இஸ் கால் இம்பேலன்ஸ்டு மார்க்கெட். அதாவது ஒரு நிலையற்ற தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ஒரு நிலையான ஒரு தன்மை இல்லை. மார்க்கெட் வந்து புல்லிஷா பேரிஷாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அது ஒரு லைக் ஆசிலேட்டிங். ஸோ அந்த ஆசிலேட்டிங்கை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மார்க்கெட் உண்மையில் ஆசிலேட்டிங் இல்லாமல் ப்ராப்பரான வேலை ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களா? ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அன்வான்டான சடன் புல்லிஷ் அண்ட் சடன் பீரிஷ் நடக்காமல் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்மால் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் தான் தட் இஸ் கால் பேலன்ஸ்டு மார்க்கெட் விசஸ் இம்பேலன்ஸ்டு மார்க்கெட். ஸோ இப்போ இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட் விசஸ் இம்பேலன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி பேலன்ஸ்டு மார்க்கெட்டை நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில், there is a third candle. The three candle combinations. First of all, the three candle combinations. இப்போ எனக்கு அடிஷ்னலாக இன்னொரு கேண்டலும் நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. பட் எவ்ரி த்ரீ கேண்டல் காம்பினேஷன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இங்கே ஒரு த்ரீ கேண்டல்ஸ் இருக்குது அண்ட் ஃபோர்த் கேண்டல்ஸ் நான் ஒன்று ட்ரா பண்ணுறேன். அகைன் ஃபிஃப்த் கேண்டில் ட்ரா பண்ணுறேன். அப்போ நான் ட்ரா பண்ணிகிட்டே இருக்க சொல்ல ஒரு விஷயம்னா 3 கேண்டில் மட்டும்தான் பார்க்கணும். அது எங்கேருந்து பார்க்கணுங்கிறதுலாம் கிடையாது. நம்மளோட ஸ்ட்ரக்சரில் தான் நான் உங்களுக்கு அது ஈஸியாக சொல்லி கொடுத்துருவேன். நம்மளோட ஸ்ட்ரக்சரில் எங்கேருந்தால் ரேண்டமாக பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு 3 கேண்டல்ஸில் பேலன்ஸ்டு மார்க்கெட் இருக்கா? ஓகே, இருக்குது. அப்போ அடுத்த 3 கேண்டல்னால் நான் செகண்ட் கேண்டில் தான் ஃபஸ்ட் கேண்டலாக கன்சிடர் பண்ணிப்பேன். 1 and 2 and ஃபோர்த் கேண்டில் தான் தேர்ட் கேண்டலாக கன்சிடர் பண்ணிப்பேன் இந்த தடவை. ஸோ இப்படி தான் வந்து 3 கேண்டலோடைய காம்பினேஷன்ஸ் பேஸில் தான் நான் வந்து பேலன்ஸ் மார்க்கெட் விசஸ் இம்பேலன்ஸ் மார்க்கெட்டை நான் கன்சிடர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட்டை எப்படி சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹை, அதாவது இந்த கேண்டலோடைய டேட்டாஸ் அண்ட் லோ, ஹை, ஓப்பன், க்ளோஸ், இந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி கேண்டல்ஸ்க்கும். அந்த 4 இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலோடைய ஹை அண்ட் தேர்ட் கேண்டலோடைய லோ, இது ரெண்டுமே நம்மளுக்கு மிட்டிகேட் ஆச்சுன்னா தட் இஸ் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ்டு மார்க்கெட். அப்போ இந்த பேலன்ஸ்டு மார்க்கெட்டுங்க டிஃபைன் பண்ணலாம். இந்த இடத்துல என்னென்னா எல்லாமே ப்ரைஸ் அக்செப்டன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, மார்க்கெட்டில் நீங்கள் போகிறீங்க, ஒரு சில ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ரேட்டுக்கு கேட்பீங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனே வாங்கலாம். எனக்கு ஆஃபர் கிடைக்குமா, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபுல் பேமெண்ட் கொடுத்து நான் வாங்குறேன், ஆஃபர் கிடைக்குமான்னு கேட்பீங்க. அப்போ அந்த டைமில் ஷாப் கீப்பர் என்ன பண்ணுவாங்க, ஓகே 2% நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் இன்ஸ்டன்ட் கேஷாக இருந்தால். ஸோ அப்போ அந்த டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கேட்குறோம், ரெக்வஸ்ட் பண்ணுறோம், அவங்களும் ஆஃபர் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அந்த டீல் அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்மியான விலையில் வாங்குறதுனால தான் இது ப்ராப்பரான ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக நடக்குது. ஸோ இல்லைன்னா இந்த ப்ராப்பர் பேலன்ஸ்டு மார்க்கெட் நம்மளுக்கு நடக்காது. ஸோ இந்த ப்ராப்பர் பேலன்ஸ்டு மார்க்கெட்டோட பெனிஃபிட் என்னென்னா எல்லாருமே ப்ராப்பரான வேலை ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் எந்த ஒரு அன்வான்ட் புது ட்ரேடர்ஸ் எதுவும் வரமாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் சடன் ஸ்பைக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. அப்போது உங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகும். நம்ம ப்ராப்ளமே எங்கே ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்ரிதிங் த இம்பேலன்ஸ் மார்க்கெட். இந்த இம்பேலன்ஸ் மார்க்கெட்டில் தான் நம்ம வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ப்ராப்ளம், we are finding of the solutions. இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸுங்கிறது நம்மளுக்கு இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அடுத்து அப்கமிங் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 கேண்டலோடைய காம்பினேஷன்ஸோட பேஸில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல் கேண்டலோடைய ஹையும் தேர்ட் கேண்டலோடைய லோவும் நம்மளுக்கு மிட்டிகேஷன்ஸ் நடக்கலை. தெரியுதுங்களா? அப்போது இங்கே மிட்டிகேஷன்ஸ் நடக்கலைன்னா வாட் இஸ் மீன் பை தட்? மார்க்கெட் இம்பேலன்ஸ்டாக இருக்குது. அந்த ரீசன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸுங்கிற இந்த கேப் வந்து க்ரியேட் ஆகுது. இதுக்கு பேர் தான் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படிங்கிற என்ன பர்பஸ்னா, அன்எக்ஸ்பெக்டடாக ஹியூஜ் வால்யூம்ஸ் நம்மளுக்கு வரும். அன்வான்டாக ஒரு எஃப்ஐ சடனாக வந்து ஹியூஜ் லிக்விடிட்டிஸ் அவங்க வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் இந்த சடன் ஸ்பைக்ஸ் ஒரு நம்மளுக்கு இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸுக்கும் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இல்லைன்னா இது ரெண்டுத்துக்கும் இல்லை இருக்கிற வித்தியாசத்தை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸு இஸ் அ இம்பேலன்ஸ் அண்ட் ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னு இஸ் அ பேலன்ஸ். இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ்டு மார்க்கெட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்னா, இட்ஸ் லைக் எ மேக்னெட்டிக் ஜோன்ஸ்.
மார்க்கெட் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் நடந்தாலும் இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ராவல் ஆகும். ஸோ எதுக்காக இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நம்மளுக்கு வந்து மீட் ஆகுன்னா, இங்கே நிறைய பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். இந்த பெண்டிங் ஆர்டர்ஸை கிளியர் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் கண்டிப்பாக ட்ராவல் ஆவாங்க. ஸோ பெண்டிங் ஆர்டர்ஸை என்றைக்குமே கிளியர் பண்ணாமல் நான் மார்க்கெட் புல்லிஷாக ட்ராவல் ஆக மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பேலன்ஸ்டு மார்க்கெட்னா என்ன, இம்பேலன்ஸ்டு மார்க்கெட்னா என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோங்கிறது. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில பேர் கேள்வியெல்லாம் கேட்பாங்க, என்ன சப்போஸ் இந்த கேண்டில் இருந்தால் எனக்கு வந்து பேரிஷ் கேண்டலாக இருந்துச்சுன்னா என்ன சார் நான் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை, அப்போவும் சேம் ரூல்ஸ் தான் இங்கேயும், அது நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த தேர்ட் கேண்டில் எனக்கு விக் வந்துருச்சுன்னா, திஸ் இஸ் ஆல்சோ ஷுட் பி கன்சிடர்ட் த ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த டாபிக்ஸ் என்னென்னா கேண்டில் ஸ்வீப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும் நீங்கள் அடுத்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் அப்கமிங் வரப்போகிற வீடியோஸை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ புரியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் நோட்ஸ் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் எழுதுனாலே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அடுத்த வீடியோ நான் கேண்டில் ஸ்வீப்ஸை பற்றி தான் நான் டிஸ்கஷன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.